ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கம்பு எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்க்கலாம். கம்பை எடுத்து ஒரு 2-3 கழுவு நல்லா கழுவி அதை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச கம்பை நம்ம இப்போ உளமுடியில் எடுத்து மாற்றி வச்சுருக்கோம். துணியில் முளைக்கட்டுறப்ப அது என்ன பண்ணுதுன்னா துணியிலே நிறையா பிடிச்சிக்குது, துணியும் கலர் மாறிடுது. அடுத்த டைம் நம்ம முளைக்கட்டுறது கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி உளமுடியில் போட்டு வைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக முளைச்சிரும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்னொன்று, இந்த மண் பாத்திரத்தில் முளை கட்டுறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக அந்த வாசனை அதில் அப்படியே இருக்கும். இது நம்ம முளைக்கட்டை வச்சு ஒரு 8 மணி நேரம் கழிச்சு இது கிண்ட வேண்டியதில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே விட்டுட்டிங்கனாலே இப்போ நைட்டு 8 மணி நேரம் ஆச்சுங்களா, 8 மணி நேரத்துக்கு அப்படியே நல்லா முளை விட்டு இந்த பாருங்கள், இதுலேயே நல்லா சின்ன சின்னதாக இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது நல்லா முளைச்சி வரட்டும். இன்னும் ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் அடுத்த நாள் காலையில். இப்போ மூடி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம இப்போ எடுத்து பார்க்குறப்ப நல்லா சூப்பராக முளைச்சிருக்கும். 8 மணி நேரம் ஊற வச்சோம், திருப்பி ஒரு நைட்டு ஒரு நாள், மொத்தம் 36 மணி நேரம் இது முளை கட்டி எடுத்து பார்க்குறப்ப நல்லா அழகாக முளைச்சிருக்கும். இதை முளைச்சிருக்க அந்த க்யூட்டாக முளைச்சிருக்கதை பார்த்தே கண்டிப்பாக பிள்ளைங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகுவாங்க. எப்பயும் சொல்கிறது தான், எப்பயுமே நம்ம நவதானியத்தின ஸ்நாக்ஸில் 1 டைம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்.